இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மீண்டும் நீங்க போட்டியிடுறது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ உங்களுக்காக மாவட்ட செயலாளரா உங்க மகன் பணியாற்ற போறாரு. இது உங்களுடைய தேர்தல் காலத்துல அவருடைய முதல் பணி. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா என்ன ஐடியா இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? பல ஆண்டுகளாக எனக்கு தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு அந்த அனுபவம். அதே போல உடைஞ்ச கண்ணாடி, கிழிஞ்ச துணி, திமுகவோட தேர்தல் அறிக்கை உடைஞ்ச கண்ணாடியோ கிழிஞ்சு போன துணியும் மாதிரி இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் நேற்று கடுமையா பேசியிருக்காரு திமுகவை. அவரெல்லாம் நான் தலைவராக கருதுவதில்லை. தொகுதி உங்க கோவில் மக்கள் பார்த்தோம்னா சாமின்னு சொல்லிருக்கீங்க. இந்த கோவிலுக்கும் சாமிக்கும் திருப்பி பணியாற்ற வந்திருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க சார் இதை? என்னென்ன பணிகள், அதாவது ஏதாவது ஒரு பணி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல சார், இந்த பணியை காட்பாடி மக்களுக்கு செய்யணும். நான்கு முறை போட்டி நடக்குது. இந்த 4 முறை போட்டி காட்பாடியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? எத்தனை முறை போட்டி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காட்பாடியில எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யல, மீண்டும் இவங்க வந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? காட்பாடி நான் என்னென்ன செய்தேன் என்பது என் மக்களுக்கு தெரியும்.